ஹாய்ங்க, வாங்க சாப்பிட்லாம். டே 26 சாட்டர்டே சமையல் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கத்திரிக்காய் பொரியல். அது வந்து ஒரு ஸ்பெஷல் பொடி போட்டு பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்புறம் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு இது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்குங்க. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. என்ன பொடி அப்படிங்கிறது வந்து எனக்கு வேணுங்கிறது வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றேன் என்னங்கிறது. அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், தக்காளி பழம் ரசம், அப்புறம் கொஞ்சமாக கீ, கொஞ்சமாக பப்பு பாப்பாவுக்காக, அப்புறம் சுட சுட சாதம். நேற்றுக்கு நைட்டு வந்து யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் இல்லாமல் நேற்றுக்கு வந்து ஒரு பன் தோசை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்துருந்துச்சு. அது எங்கள் அக்கா சொன்ன ரெசிப்பிங்க. சரி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, அது வந்து கொஞ்சமாக ரவை எடுத்துக்கிட்டு தயிர் ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் அதில் உப்பு போட்டு அப்புறம் தோசை ஊற்றும் போது அதிலே வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஃப்ரை பண்ணி போட்டது. அப்புறம் குட்டி குட்டி குட்டியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. அது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் வானலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சைடில் விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது. நல்லா வந்துருந்துச்சு டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி நல்லா செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. கொத்தமல்லி சட்னி ரெசிபி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.